இப்போ தேர்ட் சம்ல பார்த்தீங்கன்னா 2 புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோடு கொடுத்துருக்காங்க. இது வெட்டும் புள்ளிகளை காண்பன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் விகிதங்கள் கண்டுபிடிக்கணும். 6, 7, 4, 8, 4, 9 புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் திசை விகிதங்கள். அதாவது இதை என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். 6 சரி இப்படி ரிவர்ஸ்ல மைனஸ் பண்ணணும். அதாவது 8 minus 6, 4 minus 7, 9 minus 4. 8 minus 6 என்ன வரும்? 2 minus 3, 5. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், தேவையான நேர்கோடுன்னு எடுத்துக்கணும். அதாவது 2i cap minus 3j cap plus 5k cap. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், துணையலகு வெக்டரும் கார்ட்டீசியன் சமன்பாடும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதான் நமக்கு பி வெக்டர். இப்போ ஏ வெக்டர்னு எடுத்துட்டோம், நமக்கு 2 இருக்கு. ஸோ துணை அலகு வெக்டர் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் டிபி வெக்டர். இப்போ நமக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் 2 இருக்கு. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒன்று நம்ம எழுதிக்கணும். 6i cap plus 7j cap plus 4k cap plus t 2i cap minus 3j cap plus 5k cap. அல்லது r vector equal to 8i cap plus 4j cap plus 9k cap plus t 2i cap minus 3j cap plus 5k cap. நெக்ஸ்ட் நம்ம கார்ட்டீசியன் சமன்பாடு அதாவது x minus x1 by b1 y minus y1 by b2 z minus z1 by b3. ஓ x இப்போ நம்ம பார்த்தோம் a வெக்டர்ல தான் என்ன இருக்கு, x1 i cap plus y1 j cap plus z1 k cap. ஆனா இங்க நமக்கு 2 இருக்கு. அதாவது 6, 7, 4, 8, 4, 9. அப்போ x minus 6 by 2 equal to y minus 7 by minus 3 z minus 4 by 5. இது வந்து இப்போ நமக்கு 2 இது வரும், இது அல்லது இன்னொன்று. இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். அல்லது x minus 8 by 2 y minus 4 by minus 3 z minus 9 by 5 equal to s. இப்போ இதை ஒன்னொன்று தனித்தனியாக நம்ம பிரிச்சோம்னா, அதாவது x minus 6 by 2 equal to t. என்ன வரும் நமக்கு, x equal to 2t plus 6. இதே மாதிரி y minus 7 by minus 3 equal to t. y equal to minus 3t plus 7. இந்த மாதிரி வர்றதை நம்ம so 2t plus 6 minus 3t plus 7 5t plus 4 or இந்த sக்கு எடுத்துக்கோமா, x minus 8 by 2 by s. அப்போ x equal to 2s plus 8.
அடுத்து y minus 4 by minus 3 equal to s, y equal to minus 3s plus 4. ஸோ இதே மாதிரி z minus 9 by 5 equal to s போட்டோம்னா here 2s plus 8 minus 3s plus 4 5s plus 9. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, xz மற்றும் yz தரங்களை வெட்டும் புள்ளி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம xz எடுத்துக்கிட்டோம்னா y equal to 0. இப்போ இதுல இது x, இது y, இது z. இது x, இது y, இது z. ஸோ நமக்கு y equal to 0 வந்திருக்கு. இப்போ minus 3t plus 7 equal to 0. ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று எடுத்து செய்யலாம். இது எடுத்து பண்ணலாம் அல்லது இது எடுத்து பண்ணலாம். So minus 3t equal to minus 7, but t equal to minus 7 by minus 3. So t equal to 7 by 3. The t equal to 7 by 3 இந்த x லே y லே அப்ளை பண்ணணும். அதாவது 2t plus 6 இருக்கா, அப்போ t க்கு பதிலா 7 by 3 plus 6. So என்ன வரும், 32 by 3. LCM எடுத்தோம்னா 32 by 3. அடுத்தது இது வந்து x equal to z equal to 5t plus 4. So 5 7 by 3 plus 4 35 by 3 plus 4. (47 by 3). நமக்கு லாஸ்டா கிடைச்சது என்னது, 32 by 3 0 47 by 3. இப்போ இதே இது நம்ம இந்த இதுல பண்ணோம்னா, so y equal to 0 அப்படின்னா minus 3s plus 4 equal to 0 வரும். minus 3s equal to minus 4. So s equal to 4 by 3. இப்போ இந்த 4 by 3 நம்ம கண்டுபிடிச்சது xz லே அப்ளை பண்ணோம்னா 2s plus 8 equal to x. 2 into 4 by 3 plus 8 equal to x. 8 by 3 plus 8 equal to x. 8 plus 32 by 3. So x நமக்கு 32 by 3 வந்திருக்கு. இங்கேயும் x நமக்கு 32 by 3 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்ல ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். ஸோ முக்கியமாக தேவையானது xzனா y equal to 0. அடுத்து நமக்கு yz கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்ல yz, அப்போ நமக்கு x equal to 0. ஸோ x வந்து என்னது, 2t plus 6. x equal to 2t plus 6. So 0 equal to 2t plus 6. 2t equal to minus 6. t equal to minus 3. இப்போ t minus 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து y ல போட்டோம்னா y equal to minus 3t plus 7. So minus 3 into minus 3 plus 7. 9 plus 7. 16. அடுத்தது z equal to 5t plus 4. So z equal to 5 into minus 3 plus 4 minus 15 plus 4 equal to minus 11. லாஸ்டா நமக்கு 0 16 minus 11. ஏன்னா இது வெட்டும் புள்ளிகளையும் கேட்டிருக்காங்க. இப்படி கூட எழுதிக்கலாம், xz தளங்களை
வெட்டும் புள்ளிகள். ஸோ YZ தளங்களை வெட்டும் புள்ளிகள். Fourth one, ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 5, 6, 7, 7, 9, 13. ஸோ இப்புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் திசை விகிதங்கள். 7 minus 5, 9 minus 6, 13 minus 7. So 2, 3, 6. இப்போ தேவையான நேர்கோடு இதான் நமக்கு b vector equal to 2i cap plus 3j cap plus 6k cap. இது வந்து 2 a vector இருக்கு. ஸோ இது ஒன்று அல்லது இது ஒன்று. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, திசை கொசைன்கள், துணை அலகு வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு 3 கண்டுபிடிக்கணும். வந்து நேர்கோட்டின் திசை கொசைன்கள் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா x/r, y/r, z/r. இப்போ இதுக்கு நமக்கு r தேவை. இப்போ r equal to root x squared plus y squared plus z squared. r equal to root the b vector எடுத்துக்கிறோம். 2 squared plus 3 squared plus 6 squared. இது 7 வருது. இப்போ இதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், x, y, z எடுத்துக்கிறோம். அப்போ திசை கொசைன்கள்னா 2/7, 3/7, 6/7. அடுத்தது துணை அலகு வெக்டர். துணை அலகு வெக்டர் சமன்பாடு r vector equal to a vector plus tb vector. இப்போ r vector equal to a vector 2 இருக்கு. 5i cap plus 6j cap plus 7k cap plus t 2i cap plus 3j cap plus 6k cap. அல்லது r vector equal to 7i cap plus 9j cap plus 13k cap plus t 2i cap plus 3j cap plus 6k cap. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ இதுலேயே நமக்கு 2 சமன்பாடு இருக்கு. x minus x1 by b1 equal to y minus y1 by b2 equal to z minus z1 by b3. அல்லது x minus x2 by b1 equal to y minus y2 by b2 equal to z minus z2 by b3. இப்போ இது a வெக்டர், இது கூட நம்ம a1 வெக்டர் எடுத்துக்கலாம். அப்போ இது x1 y1 z1 வந்துடும். இது x2 y2, இது z2. x minus 5/2, y minus 6/3, z minus 7/6. அல்லது x minus 7/2, y minus 9/3, z minus 13/6.